Hey guys, this is another episode introduction of the basic market elements. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் டிஸ்க்ளைமர் கொடுத்துட்றேன், பார்த்துக்கோங்க. ஸோ பேசிக் எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வகைப்படும். அதாவது முதல் வகை அப் ட்ரெண்ட், ரெண்டாவது வகை சைட்வேஸ், மூணாவது வகை டவுன் ட்ரெண்ட். ஸோ அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லோ வைக்கும். அதாவது மார்க்கெட்டோட பாட்டம் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா லோன்னு சொல்லுவோம். ஒரு லோவிலேருந்து மார்க்கெட் ஹை போச்சுன்னா, அதாவது லோவரோட ஹையாக போயிட்டான்னு சொல்லுவோம். அதாவது லோவர் ஹை, ஓகேவா? ஸோ லோவர் ஹையிலேருந்து ஒரு மார்க்கெட் லைட்டாக கீழே வந்திருக்கான். இவனுக்கு என்ன பேருனா ஹையரை விட கொஞ்சம் லோவாக போயிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் இப்போ என்ன பண்ணுது, ஹையர்லேருந்து லோ போனதுனால இந்த ஹையர் லோ என்ன பண்ணிட்டான், ப்ரீவியஸாக இருக்கிற ஹை எடுத்ததுனால இவன் தான் ஹையர் ஹை, அதாவது பின்னாடி இருக்கிறவனோட நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சிக்கிறதுனால இவனுக்கு பேர் ஹையர் ஹை. ஓகே, ஸோ அப் ட்ரெண்ட் மார்க்கெட்டில் இதுக்கப்புறமா எப்படி ஃபார்ம் ஆகுனா ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு பேர் தான் அப் ட்ரெண்ட். ஓகே, அப்படியே நம்ம நடுவில் இருக்கிற ஸ்லைடுக்கு வருவோம். இவர் தான் சைட்வே. சைட்வேஸோட முக்கியமான திங் என்னென்னா, நம்ம மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் எதுவுமே நம்ம பார்க்க மாட்டோம். ஸோ இது வந்து ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காண்டி நான் சொல்கிறேன். ஸோ ஒரு லோவர் ஹை இருக்குது. இந்த லோவர் ஹை என்ன பண்ணுது, லோவர் லோ பண்ணுது, அதாவது டவுன் சைட் மார்க்கெட்டுக்கு புஷ் பண்ணுது. பட் மார்க்கெட் என்ன பண்ணுது, திருப்பி வந்து என்ன பண்ணுது, லோவரோட ஹை போகுது. அதாவது லோவரோட ஹை போயிட்டு திருப்பி லோவர் லோ க்ரியேட் பண்ணுது. லோவரோட ஹை போகுது, திருப்பி வந்து என்ன பண்ணுது, ஒரு ஹையரோட லோ க்ரியேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு கன்ஃபியூஷன் பண்ணும். ஸோ மார்க்கெட் எந்த சைடாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு சைடாக போகிறதுக்கு பேர் தான் இவரோட சைட்வேஸ். இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுக்கு பேர் தான் கன்சாலிடேஷன் ஜோன். ஸோ கன்சாலிடேஷன் ஜோனில் இருக்கும் போது மார்க்கெட் ரெண்டு அனலைஸ் பண்ணாதீங்க, அது ஏதாவது ஒரு பக்கம் பிச்சுட்டு போகும்போது நீங்கள் மார்க்கெட்டை பாருங்கள். ஓகே, ஸோ தென் ஹையர் ஹை. இந்த இடத்துல மார்க்கெட் ஹையாக இருக்குது, அதாவது இவர் இருக்கிறார். இதுக்கு கீழே மார்க்கெட் நம்ம உடைக்கும் போது, இதுக்கு கீழே உடைக்கும் போது தான் நம்ம லோவரில் வைக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு மிட்வேல தான் உடைக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண முடியாது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ண முடியும், லோவரில் வைக்க முடியாது. ஏன்னா இங்கே லோ இருக்குது. இந்த லோ எடுத்தால் தான் மார்க்கெட் என்ன வைக்கணும், நம்ம லோவரில் வைக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு ஹையரோட லோ க்ரியேட் பண்ணிச்சு. மிட்வேல இருக்கிறதுனால திருப்பி என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் ஒரு லோவரோட ஹை. ஏன் இது லோவரோட ஹைன்னு சொல்கிறோம், மார்க்கெட் இதுக்கு மேலே உடச்சிருந்தா அது நம்ம ஹையர் ஹைன்னு சொல்லியிருக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது, ஒரு லோவரோட ஹை தான் நீ க்ரியேட் பண்ணியிருக்க, நீ ஹையர் ஹை ஆக முடியாதுன்னு சொன்னால தரந்துட்டு கீழே அனுப்பிச்சிட்டானுங்க. ஸோ ஓகே, மார்க்கெட் இதுக்கடுத்து என்ன பண்ணுது, ஒரு கீழே பொட்டன்ஷியலாக டவுன் வருது. ஸோ இதனால் இதுக்கு பேர் என்னவா இருந்துச்சு, லோவர் லோ. ஏன்னா இப்போ ப்ரீவியஸாக இருக்க லோவை மார்க்கெட் எடுத்ததுனால லோவரோட லோவாக போனதுனால இவருக்கு லோவர் லோன்னு பேர் வந்துருச்சு. திருப்பி என்ன பண்ணுது மார்க்கெட், லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ, லோவர் ஹை, லோவர் லோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. எடிட்டர் இதை மாற்றிடுங்க. ஓகே, ஸோ புல்லிஷ் ட்ரெண்ட், அதாவது புல்லிஷ் ட்ரெண்ட் என்றால் அப் ட்ரெண்ட், சேம் திங் நான் சொன்ன மாதிரியே. ஸோ மார்க்கெட் எப்போவுமே ஹையர் ஹை வந்து வைக்கும். அதாவது த ப்ரைஸ் மேக் த நியூ ஹை ஹையர் தென் த ப்ரீவியஸ் ஹை. அதாவது ஒரு ப்ரைஸ் என்ன பண்ணுன்னா, ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரீவியஸ் ஹையோட அது இன்னொரு ப்ரைஸை வந்து மேலே வந்து ஹை பண்ணும், அதாவது ஹையராக வைக்கும். அதனால தான் அதுக்கு பேர் என்னென்னு சொல்கிறோம், ஹையர் ஹைன்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. லோவர் லோ, லோவர் லோக்கு என்ன மீனிங்னா, ஒரு ப்ரைஸ் வந்து லோவை ஃபுல்லாக எடுக்காமல் 50%, அதாவது ஸ்டே பண்ணி அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து புல் பண்ணி திருப்பி ப்ரைஸ்க்கு வந்து ஹையர் ஹைக்கு கொண்டு போகிறதுனால இவருக்கு வந்து ஹையர் லோன்னு பேர் வந்துச்சு. ஓகே, அது என்ன கன்ஃபார்ம் பண்ணால் ஸ்டில் பையர்ஸ் இருக்காங்க, மேலே தான் போக போகுதுன்னு ஒரு இண்டிகேட் பண்ணுது. ஓகே, தென் அப் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட் ஃபார்மேஷனில் இப்படி தான் இருக்கணும். ஸோ சார்ட் ஃபார்மேஷனில் நீங்கள் இப்படி தான் மார்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இந்த வீடியோ இந்த ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த சார்ட்டை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஓகே, சைட்வே கன்சாலிடேஷன். இந்த கன்சாலிடேஷன் மார்க்கெட்டை வந்து நம்மளால் ஒழுங்காக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நோ ஹையர் ஹை அண்ட் லோவர் லோ, மார்க்கெட் ஸ்டே இன்சைட் த பாக்ஸ். அதாவது ஒரு கட்டத்துக்குள்ளேயே தான் அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். அதாவது இவன் மேலேயும் போக மாட்டான், கீழேயும் போக மாட்டான், என்ன டேரெக்ஷனில் போகிறன்னு சொல்லிட்டு போக மாட்டான். ஸோ இவனை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இவனுக்கு பேரே சைட்வைஸு. இவன் கன்சாலிடேட் பண்ணுவான், நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவான். இவனுக்கு பேர் அதனால் வந்ததுனால இதில் என்ன ஆவாங்கன்னா, பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளால் என்ன பண்ண முடியாது, ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இவனை பார்க்குறதுக்கு இப்படி தான் இருப்பான். இவனையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க.
தென் பேரிஷ் ட்ரெண்ட். பேரிஷ் ட்ரெண்ட் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், லோவர் லோ லோவர் ஹைஸ், இவங்க தான் பேரிஷ் ட்ரெண்ட். ஸோ ப்ரைஸ் நீ மேக் a நியூ லோவர் தென் த ப்ரீவியஸ் லோ ஷோஸ் த ஸ்ட்ராங் செல் அண்ட் பேரிஷ் ட்ரெண்ட். அதாவது ஒரு ப்ரைஸ் இன்னொரு ப்ரைஸ் அதாவது லோவை வந்து உடைக்குதுன்னா அது என்ன சொல்லுதுன்னா செல் வந்து பயங்கரமான ட்ரெண்டை ஸ்ட்ராங்காக வச்சுருக்குது, அப்போது என்னவாகும், செல்லு மட்டும்தான் நடக்கும்னு கன்ஃபர்மேஷனில் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ லோவர் ஹைக்கு இன்னொரு மீனிங் இருக்குது. அதாவது இவருக்கும் என்ன மீனிங்னா, நம்ம அந்த ஹையர் லோ பார்த்தோம் தெரியுமா, அதே மீனிங் தான். அதாவது இவனுக்கு 50% ஆஃப் பை போவானுங்க, அது ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காண்டி போயிட்டு திருப்பி செல் போயிடுவானுங்க மேலே க்ளோஸ் வைக்காமல். ஸோ அதனால் இவனுங்க லோவர் ஹை, இவனுங்க இந்த மாதிரி லோவர் ஹை வைக்கும் போது என்னவாகும்னா மோஸ்ட்லி என்ன வைக்கிறோம், கீழே இருக்கிற லோவர் லோவாக ஃபார்ம் ஆகிடும். ஸோ அதனால தான் இந்த ப்ரைஸ் புல்ஸ் பேக் பட் த ஸ்டே லோவர் தென் த ப்ரீவியஸ் ஹை. அதாவது ப்ரீவியஸ் ஹையோட கீழே தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னதுனால லோவர் ஹையை நம்ம வைக்கிறோம். ஓகே, ஸோ இதோட மூணு டைப்ஸ் ஆஃப் த மார்க்கெட் ட்ரெண்டை உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் நம்புகிறேன். ஓகேவா, அதே மாதிரி இதோட சார்ட் கன்ஃபர்மேஷனையும் எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாம் பார்த்தது அந்த லைன்ஸில் பார்த்ததை நான் சார்ட் கன்ஃபர்மேஷனோட கொடுத்துருக்கேன், அது ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப பேசிக்கான மாடல். ஓகே, தென் இப்போ இதை வந்து ஃபுல் ஃபார்மேஷனோட நம்ம பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு திங், இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து என்ன ட்ரெண்டுன்னு நம்ம சொல்லுவோம், டவுன் ட்ரெண்ட். கரெக்ட், ஃபஸ்ட்டில் இருக்கிறது நம்ம என்னென்னு சொல்லுவோம், டவுன் ட்ரெண்ட். நடுவில் இருக்கான்ல இவனுக்கு நம்ம பேர் என்ன வச்சுருக்கோம், கன்சாலிடேஷன் ஜோன். ரைட்டில் இருக்கிறவனுக்கு பேர் என்னென்னு வச்சுருக்கோம், அப் ட்ரெண்ட். ஸோ மார்க்கெட்டில் எத்தனை ட்ரெண்ட் இருக்குது, டவுன் ட்ரெண்ட், சைட்வேஸ் அண்ட் அப் ட்ரெண்ட். ஓகே, இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டை பார்த்தா உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் இருக்காது நான் நம்புகிறேன். ஸ்டே டியூன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.